வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட் எபிசோட் 21. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான எட் நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு அடிக்ஷன் பற்றி தான். அதுதான் மியூசிக் அடிக்ஷன். பாட்டு கேட்கறதுலாம் என்ன அடிக்ஷன் இருக்க போதுன்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் இந்த டாப்பிக்கை பார்த்தேன். பட் அதை சுற்றி நடந்த ரிசர்ச்லாம் பார்க்கும்போது, அதோட ரிசல்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது, கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருந்தது. இந்த ஸ்டடீஸோட ரிசல்ட்ஸ்லாம் உண்மையானு பார்க்கறதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் ஏமேலேயே செஞ்சுக்கிட்டேன். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, நான் யூடியூப்லேயோ இல்லை ஐபாட்லேயோ இல்லை வேறு எந்த ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்லையும் நான் பாட்டு கேட்குறத கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டேன் லாஸ்ட் 2 monthsக்கு. கரெக்டாக சொல்லணும்னா என்னோட பிரெயின் ராட் வீடியோக்கான ரிசர்ச் அப்போ தான் இந்த ஸ்டடீஸ்லாம் என் கண்ணில் மாட்டுச்சு. ஸோ அந்த டேட்லேருந்து இன்னைய வரைக்கும் நான் பாட்டு கேட்குறத கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டேன். இதிலேருந்து எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது, இதை நான் ஏன் பண்ணேன், எப்படி பண்ணேன், அண்ட் இதோட அவுட்லையர்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு த ஷோ. எக்ஸ்பெரிமெண்ட்டோட டீட்டெயில்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது. எனக்கு பர்சனலாக மியூசிக்ன்றது என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய பகுதின்னு கூட சொல்லலாம். நான் வந்து மோனோட்டோனஸாக ஏதாவது ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஜிம்முக்கு போகும்போது ஒரு சின்ன ட்ரைவ் போகிறேன், வாக்கிங் போகிறப்ப கூட வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் பாட்டு கேட்குறது பழக்கம். இன்ஃபேக்ட் என்னோட காலேஜ் டைமில் நான் படிக்கும் போதே பேக்ரவுண்டில் எனக்கு ஒரு பாட்டு இருக்கணுன்ற அளவுக்கு மியூசிக்ன்றது என் வாழ்க்கையில் என் கூட நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்குமே யூஸ் ஆயிருக்கு. இப்படி பவர்ஃபுல்லான ஒரு டூல், அதாவது மியூசிக்ன்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூலை கம்ப்ளீட்டாக லைஃப்லேருந்து எரேஸ் பண்ணால் என்ன நடக்குன்றது தான் இந்த ஹோல் எக்ஸ்பெரிமெண்ட்டை சுற்றி இருந்தது. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட்ஸ் எனக்கு ரொம்ப இன்டென்ஸாக ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாரும் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. இது எல்லாருக்கும் சூட் ஆகுமா, எல்லாராலையும் பண்ண முடியுமா, எல்லாராலையும் இந்த ஒரு சர்டன் த்ரெஷ்ஹோல்டை மீட் பண்ண முடியுமான்றதை பற்றிலாம் நான் கடைசியில் சொல்கிறேன். பட் நான் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து போகலாம். என்னோட இந்த ஹோல் 2 months ப்ராசஸை இந்த ஒரு வீடியோவில் நான் சம்மரைஸ் பண்ணுற மாதிரி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் எதுக்காக பண்ணேன், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட், அதாவது என்னோட லேர்னிங்ஸ் அதுலேருந்து என்னென்ன, இன்கேஸ் நீங்களும் இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான அட்வைஸ் என்னவாக இருக்க போது, நான் ஃப்யூச்சரில் மியூசிக்கை எப்படி அப்ரோச் பண்ண போகிறேன், மியூசிக்கை கம்ப்ளீட்டாக நான் ரேஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது, பட் எப்படி நான் அதை ஃப்யூச்சரில் அப்ரோச் பண்ண போகிறேன்றதும், அண்ட் சொல்ல மாதிரி கொஞ்சம் கன்க்ளூஷன் அண்ட் லாஸ்ட் க்ளோசிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ஸ்டடீஸை நான் படித்து முடித்த உடனே என் ஃபோனில் நான் லோக்கலில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க மியூசிக்லாம் எரேஸ் பண்ணிட்டேன். தென் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்ன்னு பார்த்தோன்னா நான் யூடியூப் மியூசிக் வச்சிருப்பேன் அண்ட் ப்ரைம் மியூசிக் வச்சிருப்பேன். இது ரெண்டுத்தையும் ஃபோன்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் ஈவன் பிசி யூஸ் பண்ணும்போதும் சரி, ஒர்க் லேப்டாப் யூஸ் பண்ணும்போதும் அதுலேயும் எந்த வெப்சைட்லேருந்து நான் டேரெக்டாக பாட்டு போடுறதையும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டேன். கைண்ட் ஆஃப் பிளாக்னு கூட சொல்லலாம். இந்த லெவல் கண்ட்ரோல் பண்ணாலும் ஒரு சில இடத்துல, அதாவது என்னோட ஜிம்மாக இருக்கட்டும், இல்லை என்னோட ஒர்க்கில் சில மோனோட்டோனஸ் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்ன்ற மாதிரி ஒன்று தேவைப்பட்டுச்சு. பட் கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அலைனாக இருக்கணுன்றதுக்காக அந்த மியூசிக் ரிக்வயர்மெண்ட்டை நான் பேசிக்காக ஒரு சவுண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சு பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஆம்பியன்ட் மியூசிக்லாம் இருக்கும், லைக் மழை பெய்கிற மாதிரி ஒரு நெருப்பு எரியிற மாதிரி, இந்த கேம்ப் ஃபயர் சவுண்டு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் மியூசிக் ஒரு 1/2 hour 1 hour ஈவன் 5 hours வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி மியூசிக்கெல்லாம், அதாவது இந்த மாதிரி ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி நான் வந்து இந்த என்னோட சாங் கேட்குற ஹேபிட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1 week ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் போக போக நான் இதுக்கே கொஞ்சம் அடாப்ட் ஆக ஆரம்பித்தேன். செக்ஷன் 2, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் பண்ணணும்னு நினச்சேன், நான் ஏன் இதுக்கு ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டாக மாறினன்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3 முக்கியமான ரீசன் இருக்குது. ஒன்று, மியூசிக் அடிக்ஷன். மியூசிக்கு அடிக்ஷன் இருக்கான்ற மாதிரி தான் நம்மள நிறைய பேர் ஆச்சரியப்படுவோம். பட் எஸ், இதை சுற்றி நிறைய ஸ்டடீஸ் நடந்திருக்கு. அந்த ஸ்டடீஸோட லிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டைம் இருந்தால் படித்து பாருங்கள். ஹை லெவலில் சொல்லணும் அப்படின்னா 2010 பப்ளிஷ் ஆன ஒரு ஆர்டிக்கல்லேருந்து ஒரு கோட்டட் டெக்ஸ்ட் சொல்கிறேன். சம் இண்டிவிஜுவல்ஸ், எஸ்பெஷலி யங்கர் பீப்புள், ஆர் unable to function effectively in daily life without continuous access டு தேர் மியூசிக் ஆஃப் சாய்ஸ். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எஸ்பெஷலி த யங்கர் ஜென்ரேஷனுக்கு அவங்களுக்கு பிடிச்சமான மியூசிக் சாய்ஸ் இல்லை அப்படின்னா அவங்களால நிறைய விஷயத்த எஃபெக்டிவாக, அதாவது டு தேர் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த லிமிட்டை அவங்களால ரீச்சே பண்ண முடியறதில்ல அப்படின்றாங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா இது ஒரு கன்சர்ன்ன்றது தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, என்னோட ப்ரொடக்டிவிட்டிக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்டிமுலஸ் இருக்கிறது தப்பில்லை. பட் அந்த ஸ்டிமுலஸை நான் தூக்கிட்டேன்னா என்னால் அந்த வேலையை செய்யவே முடியாத அளவுக்கு நான் மோசமான ஒரு நிலையில் இருக்கேன் அப்படின்றது கைண்ட் ஆஃப் இட் ஃபெல்ட் லைக் அ பேட் சைன் டு மீ. இந்த ஆர்டிக்கலில் பர்டிகுலராக இந்த கோட் நான் படிக்கும் போது எனக்காகவே இது எழுதின மாதிரி கூட எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படிக்கும் போது கூட நான் பாட்டு கேட்டுட்டு இருந்த ஒரு பழக்கத்தில் இருந்திருக்கேன். வேலை செய்யும் போது கேட்பேன், பைக் ஓட்டும் போது கேட்டிருக்கேன், ஜிம், பீட் எனிதிங், ஈவன் கேம் ஆடும்போது கூட தனியான ஒரு ஆடியோ ட்ராக்கில் எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்குற பழக்கத்தில் தான் நான் இருந்தேன்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ அந்த பழக்கத்துலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டேன். பட் இதெல்லாம் வந்து என்னோட சிம்டம்ஸாக இருந்தது நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நம்மளால் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்க முடியும். பட் ஸ்டில் இதை ஏன் அடிக்ஷன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஆத்தர் ஷாஃபர் சொல்கிறபடி அடிக்ஷனுக்கு ஒரு 3 குவாலிட்டிஸ் இருக்குது. அது என்னென்னா, கிரேவிங், லேக் ஆஃப் கண்ட்ரோல்
அண்ட் தென் கண்டினியூவிங் லைக் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே இருப்பீங்க டிஸ்பைட் யூ நோ த நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் ஆஃப் இட். நிறைய பேருக்கு நிறைய விதமான அடிக்ஷன்ஸ் இருக்கும், அதோட நெகட்டிவ் இம்பாக்ட் தெரிஞ்சும் அவங்களால அதை நிறுத்த முடியாது. ஸோ இந்த 3 செக் பாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மியூசிக் அடிக்ஷன்றது இந்த 3 செக் பாக்ஸுமே எனக்கு பர்சனலாக செக் பண்ணுச்சு. ஐ கிளாசிஃபை தட் ஆஸ் அ மியூசிக் அடிக்ஷன் டு மீ. இப்போ இந்த ஹோல் சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை சுற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ரிலேட் ஆகுதா இல்லையான்றதை நீங்கள் இந்த வீடியோட எண்டுக்கு வரும்போது சொல்லுங்கள். ரெண்டாவது லேக் ஆஃப் ப்ரெசன்ஸ். ஸோ எனி டைம் ஹெட்ஃபோனில் இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி என்ன நடக்குதுன்றதில் அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் எனக்கு டைரெக்டாக ரிலேட் ஆன விஷயத்தை தவிர மற்ற நான் எல்லாத்துலேருந்துமே டியூன் அவுட் ஆகிட்டேன். ஸோ இப்போ நான் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா ஐ யூஸ்வலி லைக் புட் ஆன் மை ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் சுற்றி நடக்கிற கான்வர்சேஷன்லேருந்து அதை சுற்றி நடக்கிற எந்த ஆம்பியன்ஸ் சவுண்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மியூசிக் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிவிடும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா இப்போ நான் மெட்ரோவில் போகிறேன், ஒரு பஸ்ஸில் போகிறேன், ஆட்டோ எதில் போனாலும் சரி இம்மிடியேட்டாக ஏறின ஒரு 2வது நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் காதில் ஹெட்ஃபோன் இருக்கும் அண்ட் எனக்கு பிடிச்ச பாட்டை நான் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இவன் தோ ஷஃபிளில் தான் கேட்பேன் அப்படின்னாலும் எனக்கு பிடிச்ச பாட்டு தான் என் டிவைஸில் இருக்க போது. ஸோ ஒன் வே ஆர் அதர் இது வந்து மியூசிக் ஆஃப் சாய்ஸ்ன்னு தான் நான் இதை சொல்லி ஆகணும். இது போக போக என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ என்னோட லைஃப் வந்து ஒரு மூவின்னு வச்சுட்டோன்னா மூவியோட ஆக்சுவல் சீனில் இருக்க ஆம்பியன்ஸ் சவுண்ட் எல்லாத்தையும் நான் சூஸ் பண்ண இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிடுது. அப்போது அதில் ஒரு ஆத்தென்டிசிட்டியே இல்லைன்ற ஃபீலிங் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சிது. 3வது ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் அது ரொம்ப ட்ரிக்கி நான் சொல்கிறதுக்குமே கூட பார்த்தீங்கன்னா அது என்னென்னா எமோஷனல் கன்ஃபியூஷன். நம்மள நிறைய பேருக்கு ஒரு எமோஷனை அக்ரிவேட் பண்ணுறதுல மியூசிக் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது. லைக் எப்படி சொல்கிறதுனா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்பீங்க, நீங்கள் இன்னும் சந்தோஷமாக ஆவீங்க. நீங்கள் சோகமாக இருப்பீங்க, ஒரு சோக பாட்டு கேட்பீங்க, இன்னமும் சோகமாவீங்க. ஸோ இது ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம்னு வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் இந்த மியூசிக் வச்சு நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மைல்டாக அப்செட்டாக இருப்பீங்க, பட் அதுலேருந்து வெளியில் வரதுக்கு நீங்கள் ஒரு ஹாப்பி மியூசிக்கை கேட்பீங்க. நீங்கள் அந்த அப்செட்டாக எதுக்கு இருந்தீங்கன்ற காரணத்தை பேசிக்காக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலை, பட் அதை மறைச்சிட்டு யூ ஆர் பேசிக்லி பில்டிங் சம்திங் ஆன் டாப் ஆஃப் தட். எப்படி சொல்கிறது, அந்த அண்டர்லைங் ப்ராப்ளமை நீங்கள் ஃபிக்ஸே பண்ணலை, ஆனால் நீங்கள் ஜஸ்ட் ப்ரிட்டன் பண்ணுறீங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி. இது நம்ம நிறைய பேர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் கண்டிப்பாக இதை பண்ணியிருக்கேன். நம்மள நிறைய பேருன்னு சொல்லி நான் கூட்டு சேர்க்குற மாதிரி தான் இருக்குது, பட் நான் இதெல்லாமல் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆஸ் யூஷுவல் இது இல்லாமல் ரொம்ப காமன் எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் 2013 பப்ளிஷ் ஆன ஒரு ஆர்டிக்கல் இதை சுற்றியும் ஒரு ரிசர்ச் நடந்திருந்தது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லிசனிங் டு சேட் மியூசிக் ஆக்சுவலி இன்டியூசஸ் ஆம்பிவலண்ட் எமோஷன்ஸ். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேடாக இருக்கும் போது சோகப்பாட்டு கேட்குறது உங்களுக்கு போத் கம்ஃபர்ட் அண்ட் சேட்னஸ் இது ரெண்டுத்தையும் ஒரே டைமில் கொடுக்கும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எமோஷனான்னு கேட்டிங்கன்னா எஸ், மியூசிக்கை தவிர வேறு யாராலையும் இதை பண்ண முடியாது. ஆனால் இதில் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. அதுதான் என்னென்னா நீங்கள் அண்டர்லைங் எமோஷனை ஃபிக்ஸே பண்ணலை, பட் யூ ஆர் ஜஸ்ட் அக்ரிவேட்டிங் ஆர் பேசிக்லி நம்மிங் தட் அவுட். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவல் ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணாமல் நம்ம தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறது பர்சனலி அண்ட் எமோஷ்னலி நமக்கு ரொம்பவே பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து முடியும். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு கூட ஒரு கண்டிஷனில் போய் நம்ம விட்டுடலாம். எல்லா டைமும் பாட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணாது. வீடியோட நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு வரலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து எனக்கு என்னென்ன லேர்னிங்ஸ் அண்ட் டேக்அவேஸ் கிடச்சிருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கரெக்டாக சொல்லணும்னா நான் மோர் தென் 2 months, அதாவது 2 months and 2 weeks கிட்ட நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ இப்போ நான் ஷூட் பண்ணுற நாள் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ஸ்டில் ஆன். ஸோ இதுலேருந்து எனக்கு பெனிஃபிட்னு நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா நான் ஆல்மோஸ்ட் பாட்டு கேட்க ஆரம்பிச்சது என்னோடய ஸ்கூல் டைம்ஸ்லேருந்துன்னு சொல்லலாம். அரௌண்ட் ஒரு 10-11 வயசு கிட்டன்னு சொல்லலாம். அப்போல்லாம் டிவியில் தான் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிது. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு என் கண்ட்ரோலுக்கு, அதாவது எனக்கு ஆப்ஷனுன்னு வர ஆரம்பிக்கும் போது ஐ சோஸ் மை சாங். MP3 பிளேயரில் கேட்குறது, ஃபோனில் கேட்குறது, இந்த மாதிரி வந்து படிப்படியாக வந்து நான் நகர்ந்துட்டே வரேன். என் சாய்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு பாயிண்டில் வந்து பார்த்தோன்னா என்கிட்ட என்லெஸ் பாசிபிலிட்டி ஆஃப் மியூசிக்ன்ற அளவுக்கு ஃபிங்கர் டிப்பில் என்கிட்ட ஆக்சஸும் வருது. ஆனால் இதே ஆங்கிளில் இருந்து ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட்டில் நான் பார்க்குறேன். அதாவது என்னோடய 10 வயசுக்கு முன்னாடி என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னா அதில் மியூசிக்ன்றது சுத்தமாக இல்லை. அண்ட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டில் ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி கொடுக்குது. பட் அங்கே வந்து நான் மோர் கனெக்டட் டு நேச்சர். அதாவது நான் மண்ணில் விளையாண்டது, பறவைங்களோட சத்தம், இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ட் சவுண்ட் தான் இருக்கே தவிர அங்கே பெருசாக பாட்டுன்னு இல்லை. வேற இந்த 10 வயசுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு வரும்போது ஆப்வியஸாக எனக்கு ஒரு சில சாங்ஸ் ஞாபகம் வருது. அதை ரிவர்ஸில் சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு சில சாங்ஸ் கேட்கும் போது எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி வந்து ட்ரிகர் ஆகுதுல்ல, அது டெக்னிக்கலாக பார்த்தோன்னா அந்த 10 வயசுக்கு அப்புறத்துலேருந்து தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. 10 வயசுக்கு முன்னாடி இது நடக்கலை. இதை நான் நல்லதா கெட்டதான்றதை விட எனக்கு வந்து என்னோட ஓன் லைஃபோட மெமரியில் ஒரு மியூசிக் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கிறது
அத நான் எப்படி பார்க்குறேன்றதுல தான். மியூசிக் விட்டா எனக்கு மெமரீஸே இல்லையான்ற கேட்குற அளவுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மெமரீஸோட இந்த மியூசிக் வந்து பயங்கரமா கலந்திருக்கு. ஸோ நான் இப்ப ஏதாவது ஒரு டூர் போயிருக்கேன், ஒரு லாங் ட்ரிப் போயிருக்கேன் அப்படின்னா, அந்த ட்ரிப்ப பத்தி நெனச்சு பார்க்கும்போது ஆப்வியஸா பேக்கிரவுண்ட்ல ஓடுன சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மெமரீஸ வந்து ஓவர் ரைட் பண்ணுது. இந்த மெமரீஸோட மியூசிக் இருக்கிறது என்ன பெரிய தப்பான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து அது தப்புன்னு சரின்னு சொல்ல தெரியல. ஆனா, இந்த மியூசிக்கோட இருக்கிற மெமரீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் மோர் கிரியேட்டிவ். ஐ வாஸ் மோர் கனெக்டட் டூ நேச்சர். ஐ வாஸ் மோர் கனெக்டட் டூ பீப்பிள் அரவுண்ட் மீ. அங்க இந்த மியூசிக் வந்து என்னை ஏதோ ஒரு வகையில என்ன செப்பரேட் பண்ணியிருக்குன்னு கூட சொல்லலாம். நான் சொல்றது இந்த நம்ம ஹெட்ஃபோன்ல பாட்டு கேட்க ஆரம்பிச்ச இந்த பழக்கத்துலருந்து தான் சொல்றேன். நம்ம என்ஜாய் பண்றதுக்கு ஸ்பீக்கர்ல கேட்கறது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த என்ஜாய்மெண்ட்ட பத்தி நான் இதுல கேட்கல. பர்சனலா நான் எப்ப இந்த மியூசிக் கேட்கறத ஸ்டார்ட் பண்ணேனோ, அங்கருந்து எனக்கு ஒரு சின்ன டிப் இன் மை கிரியேட்டிவிட்டி, ஒரு ஸ்மால் டிப் இன் கனெக்டிங் வித் அதர் பீப்பிள் ஈஸிலி இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கேரக்டரே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறியிருக்குன்னு கூட சொல்லலாம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஐ ஸ்டார்ட்டட் லிசனிங் டூ மியூசிக். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட எண்டுல இத நான் கன்டின்யூ பண்ண எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் ஆஃப் லைக் என்னோட சைல்ட்ஹுட் மெமரி எனக்கு திரும்பி வந்த மாரி. அதாவது சின்ன வயசா மாறிட்டேன்றத விட, அந்த டைம்ல நான் எப்படி இருந்தேனோ, என்னோட கிரியேட்டிவிட்டியா இருக்கட்டும், ஆர் டு பி மோர் கன்டென்ட், டு பி மோர் பிரசன்ட் அப்படின்றது எனக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றத என்னால ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. ஐ வாஸ் மோர் அவேர். என்னால வந்து நெறைய விஷயத்த வந்து யோசிக்க முடிஞ்சது. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம. நெறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் ஐ ஹேட். இது எல்லாமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட்ன்னு மட்டும் நான் சொல்லல. ஆனா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த சேஞ்சஸ என்னால பார்க்க முடிஞ்சது. ஸ்டில் இந்த ஹோல் எக்ஸ்பெரிமெண்ட்டோட சாம்பிள் சைஸ்ன்றது நான் ஒருத்தன் தான். இது ஒரு கம்ப்ளீட் கிளினிக்கல் ஸ்டடியாலாம் நம்ம பண்ணல. பட் என்னோட ரிசல்ட்ஸை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும், இந்த என்னோட ஃபீலிங்க்கும் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்குன்றத தான் நான் நம்புறேன். 2வது நான் நோட் பண்ண ரிசல்ட் என்ன அப்படின்னா, இப்ப சொன்ன மாரி தான் ஹைட் அண்ட் பிரசன்ஸ். அதாவது ஒரு இடத்துல நம்ம இருப்போம், இருந்தும் இல்லாத மாரி தான். ஒரு கூட்டத்துல இருந்தா கூட நம்ம ஹெட்ஃபோன் போட்டுட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம தனியா தான் இருப்போம். யூசுவலா நம்ம ஊர்ல இருக்க பழக்கம் என்னன்னா, ஹெட்ஃபோன் போட்டிருந்தா அவ்வளோ ஈஸியா யாரும் பக்கத்துல வந்து பேசக்கூட மாட்டாங்க. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு அப்படின்னா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஷுவலான ஸ்மால் டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மிஸ் பண்றோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஸ்கூல்ல ஆர் காலேஜ்லலாம் நம்ம படிக்கும்போது, அப்பலாம் இந்த ஹெட்ஃபோன் போடுற பழக்கம்லாம் வந்து ரொம்ப கிடையாதுல்ல. அட்லீஸ்ட் காலேஜ் அண்ட் ஸ்கூல்ல சொல்றேன். ஸோ காரிடார்ல நடந்து போகும்போது நமக்கு வந்து கேஷுவலா நெறைய கான்வர்சேஷன்ஸ் நம்ம காதுல விழும். எக்ஸாம் எப்படி பண்ண? ஆர் இந்த ஸ்டாஃப் வரல, அந்த ஸ்டாஃப் வரல. அதுல நம்ம டைரக்ட்டா இன்வால்வ் ஆயிருக்க மாட்டோம். நம்ம வேற ஏதோ ஒரு வேலைக்காக நம்ம தாண்டி போயிட்டுருப்போம். பட் அந்த சில கான்வர்சேஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்பார்க் ஆஃப் எமோஷன குடுக்கும். சந்தோஷமானதோ, சோகமானதோ வாட் எவர் இட் இஸ். நான் ஒட்டு கேட்கிறத சொல்லல. நாட் இன் அ க்ரீப்பி வே. பட் உங்களுக்கு நான் சொல்ல வரது புரியும்னு நெனைக்கிறேன். நம்மள சுத்தி ஆக்சுவல் கான்வர்சேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு ட்ரிகர் குடுக்கும். அதெல்லாம் வந்து இந்த மியூசிக் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மிஸ் பண்றோன்ற மாரி தான் நான் சொல்றேன். அட்லீஸ்ட் நான் மிஸ் பண்ணேன். ஸோ பை எண்ட் ஆஃப் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல ஹெட்ஃபோன்ஸ் இல்லாம தான் நான் போக ஆரம்பிச்சேன். ஈவன் தோ நாங்க பேசவே இல்லனா கூட, தோஸ் கான்வர்சேஷன்ஸ் கெப்ட் மீ அலைவ் அண்ட் கெப்ட் மீ கோயிங். ஐ அம் பார்ட் ஆஃப் தட் கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட எண்டுல எனக்கு ரொம்பவே நல்லா கிடைச்சது. 3வது முக்கியமான லேர்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனல் கிளாரிட்டி. யூசுவலா நான் கொஞ்சம் அப்செட் ஆகுறேன் அப்படின்னா, எனக்கு புடிச்ச பாட்ட கேட்டுட்டேன் அப்படின்னா, எனக்கு அது கொஞ்சம் ஒரு பூஸ்ட் அப் குடுத்த மாரி இருக்கும். ஐ வில் பேசிக்கலி நம்ப் தட் டவுன். அந்த எதுக்காக அப்செட் ஆனேன்றத நான் மறந்துருவேன். அப்படி இல்ல அப்படின்னா, இன்னொன்னு ஒரு சோக சாங்க போட்டு, இன்னும் கொஞ்சம் டீப் டவுன் எமோஷனல் ஆயிட்டு, ஐ வில் கம்ப்ளீட்லி கம் அவுட் ஆஃப் தட். இந்த 2 ஆக்ஷன் தான் நான் எப்பவுமே பண்ணிட்டு இருப்பேன். பட் இந்த மியூசிக் இல்லாத டைம்ல, இன்ஃபேக்ட் இது ஹானஸ்ட்டா நடக்க கூட செஞ்சது. என்னோட வொர்க்ல சம்திங் ஜஸ்ட் வென்ட் ராங். ஓகேவா? நத்திங் மேஜர். பட் யூசுவலா அந்த டைம்ல நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது ஒரு சோக பாட்ட போட்டுட்டு, ஜஸ்ட் அத பத்தி கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு, ஐ வில் ஜஸ்ட் ஸ்கிப் தட் ஓவர். பட் இப்போ என்கிட்ட மியூசிக்ன்ற ஒரு டூல் இல்லன்றதுனால, நான் அந்த எமோஷன நான் ஃபேஸ் பண்ணி ஆகணுன்ற சிச்சுவேஷன். ஸோ அத பத்தி நான் யோசிக்கும்போது, எதுக்கு இது என்ன அப்செட் பண்ணுச்சுன்னு பார்க்கும்போது, ஐ ஹேட் அ பெர்சனல் ட்ரிகர். லைக் ஆக்சுவலி தட் சிச்சுவேஷன் இஸ் நாட் தட் பேட். பட் எனக்கு ஒரு பெர்சனல் ட்ரிகர் இருந்திருக்கு. அது அஃபெக்ட் ஆனதுனால தான் ஐ வாஸ் அப்செட். மியூசிக் இருந்திருந்தது அப்படின்னா, இந்த பெர்சனல் ட்ரிகர் எனக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் அது ஒரு பேட் திங் தான். ஓகே. அது இருக்குன்றதே நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டேன். நான் அதோடயே இன்ஃபேக்ட் வாழ்ந்துட்டு போயிருப்பேன். பட் இப்ப மியூசிக் இல்லாத டைம்ல எனக்கு அப்படி ஒரு பெர்சனல் ட்ரிகர் இருக்குன்றத தெரிஞ்சு, என்னால அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சது. இது ஒரு செல்ஃப் அவேர்னஸ்ன்னு கூட சொல்லலாம். நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். டு பி செல்ஃப் அவேர் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட். இன்ஃபேக்ட் இந்த இடத்துல தான் இந்த ஹோல் நோ மியூசிக் எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஒரு பீக்க நான் பார்த்தேன்னு கூட சொல்லலாம். வீடியோ இவ்வளோ நேரம் கேட்டிருக்கீங்க, ஆர் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு இந்த கன்டென்ட்லாம் கொஞ்சம் ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு நெனச்சு, நீங்களும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா,
உங்களுக்கு நான் ஒரு சில அட்வைஸ்லாம் குடுக்குறேன். பி இட் த செக்ஷன் 4 ஆஃப் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட்டு நான் சொல்ல வேண்டிய கிளாரிட்டி என்ன அப்டின்னா, எனக்கு வந்து மியூசிக் புடிக்காதுன்னு கிடையாது. இன்ஃபேக்ட் மியூசிக்ன்றது நம்மள்ல சொன்ன மாரி, நம்மளோட லைஃபோடயே வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே ரிலேட்டட். லைக் பைண்டட் டுகெதர்ன்னு கூட சொல்லலாம். நெறைய கல்ச்சர ரெப்ரசன்ட் பண்றதுக்கே மியூசிக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் இன்னொன்னு ஒரு ஸ்டடி படிச்சேன். பொறந்த குழந்தைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரிதம் ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு ஒரு ஸ்கில் இருக்குன்ற மாரி. அந்த பேப்பருமே நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஆர்டிக்கிள் படிச்சு பாருங்க. நெறைய பேருக்கு மியூசிக்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூலாவோ, இல்ல தெரபியூட்டிக் மாரி கூட இருந்திருக்கலாம். பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட நான் பண்ண வேண்டிய காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் அதாவது நம்மளோட ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தோம் அப்டின்னா, மியூசிக்குக்கு ஒரு அன்லிமிட்டட் ஆக்சஸ் இருக்குதுன்றது பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க இந்த மாடர்ன் ஏஜ் தான். நீங்க நெனச்ச பாட்ட, நெனச்ச நேரத்தில எத்தன வாட்டி வேணாலும் கேட்டுட்டே இருக்கலாம். அதுக்கு ஒரு லிமிட் கிடையாது. எந்த ஒரு லிமிட்டேஷன் கிடையாதுன்ற மாரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். ஸோ, டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் ஆக்சுவலி பேட். தமிழ்ல அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதே மாரி தான். நமக்கு வந்து இப்ப டூ மச் ஆஃப் ஆக்சஸ் இருக்கு. இந்த டூ மச் ஆஃப் ஆக்சஸ் தான் இந்த மியூசிக் அடிக்ஷனுக்கு ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு சின்ன ஹஞ்ச். பட் ஐ அம் நாட் ஷூர். நீங்க உங்க லைஃப்ல மியூசிக்க இன்டென்ஷனலா தான் கேட்குறீங்க. அதாவது யூ சூஸ் மியூசிக் ஜஸ்ட் அஸ் அ பார்ட். அது எந்த ஒரு கம்பல்ஷன் இல்லாம, எந்த ஒரு கிரேவிங் இல்லாம, ஜஸ்ட் லைக் தட் நீங்க பாட்ட இன்டென்ஷனலா போய் கேட்க போறீங்க அப்படின்னா, ஐ டோன்ட் திங்க் யூ ஹேவ் த ப்ராப்ளம். நான் இவ்வளோ நேரம் சொன்ன எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்கிற மாரி எனக்கு தெரியல. ஸோ, யூ ஆர் ஃபைன். நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட பண்ணணுன்ற அளவுக்குலாம் நான் வந்து எதுவும் சஜெஸ்ட்டோ, புஷ்ஷோ பண்ண போறதில்ல. இன் கேஸ் உங்களுக்கு வந்து மியூசிக்ன்றது ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கு. கண்டிப்பா கேட்டே ஆகணுன்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு சில நான் அட்வைஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாரும் வந்து இந்த மாரி 3 மாசம், 2 மாசம் மாரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்ட்டு இல்ல. நீங்க மியூசிக் கேட்டுட்டே பண்ற ஏதாவது ஒரு டாஸ்க், லைக் ஒர்க் அவுட் பண்ணும்போதோ, இல்ல வாக்கிங் போம்போதோ, ஏதோ ஒரு டாஸ்க் அப்போ அதிலருந்து மியூசிக்க ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணி பாருங்க. இட் குட் பி ஜஸ்ட் 1 ஹார். ஒரு ட்ராவல் அப்ப நீங்க கட் பண்ணி பார்க்கலாம். இல்ல ஒரு 1 டேக்கு நிறுத்தி பார்க்கலாம். இந்த சின்ன சேஞ்சே உங்களுக்கு ஒரு பெரிய ரியலைசேஷன் குடுக்கும்னு தான் நான் நெனைக்கிறேன். அத நீங்க ஈவன் பிக்டோரியலா இல்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க கிராஃப் மாரி கூட போட்டு வச்சுக்கலாம். எனக்கு பர்சனலா வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மியூசிக்க நிறுத்தின அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 டூ 7 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டமா இருந்தது. லைக் நெறைய விஷயத்த எனக்கு பண்றதுக்கு வந்து எந்த ரீப்ளேஸ்மென்ட் இல்ல. எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஹானஸ்ட்டா சொன்னா எனக்கு தெரியல. ஸோ நெறைய கன்ஃப்யூஷன் ஆச்சு. நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஐ லாஸ்ட் மை கண்ட்ரோல். இந்த மாரிலாம் நடக்க ஆரம்பிச்சது. ஆனா இந்த வீக் 1 ஓட எண்டுலேருந்து மந்த் 1 ஓட எண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஸ்டார்ட்டட் ரீபில்டிங் மை செல்ஃப். நெறைய ஆக்டிவிட்டீஸ நான் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வித்தவுட் மியூசிக். அண்ட் ஒரு சில இடத்துக்கு இந்த ஆம்பியன்ட் ஆடியோஸ் வச்சு, ஃபயர் மியூசிக் ஆர் ரெயின் மியூசிக் வச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் ஏபிள் டு காம்பன்சேட். மியூசிக்குன்றத இப்ப நான் கம்ப்ளீட்டா நிறுத்திட்டேன். கம்ப்ளீட் இன் த சென்ஸ் வேற யாரோ ஸ்பீக்கர்ல போடுறது, இல்ல வந்து பப்ளிக் ஏரியால போடுற பாட்டு, அதெல்லாம் என்னால நிறுத்த முடியல. தே வேர் பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த அளவுக்கு என்னால ஸ்ட்ரிக்ட்டா நிறுத்த முடியாது. அப்படி நிறுத்தணும்னா நான் கம்ப்ளீட்டா இந்த சிட்டிலயே இல்லாம தனியா ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா தான் பண்ண முடியும். பட் ஐ வாஸ் நாட் சோ இன்டென்ஸ் வித் மை எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அந்த அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட்ல இந்த த்ரூ அவுட் த எக்ஸ்பெரிமெண்ட் இருந்துட்டே தான் இருந்தது. ஈவன் தோ பை எண்ட் ஆஃப் த மந்த் 1 பார்த்தீங்க அப்படின்னா, ஐ வாஸ் மோர் பிரசன்ட், மோர் ஜாய்ஃபுல் அண்ட் ரொம்ப கிளாரிட்டியா நெறைய விஷயத்த வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. வித்தவுட் திஸ் மியூசிக் அடிக்ஷன். இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படியே கன்டினியூஸா க்ரோ ஆயிட்டே தான் இருந்தது. மந்த் 2 வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படியே பயங்கர புதுசா இருந்தது நெறைய விஷயம். இதெல்லாம் என்னால பண்ண முடியுமா? இதெல்லாம் மியூசிக் இல்லாம என்னால பண்ண முடியுமா? எக்ஸாம்பிள் நான் ஜிம்முக்குலாம் வந்து ஹெட்செட் இல்லாம போயிட்டேன் அப்படின்னா, நான் திரும்ப வந்துலாம் வந்து என்னோட ஹெட்செட் எடுத்துட்டு போயிருக்கேன். அந்த மாரி ஒரு டைம்லாம் கூட இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் 2 + 2 4 கிலோமீட்டர்ஸ் ஐ ஹேவ் ரீட்ராவல்ட் டு ஜஸ்ட் டு கெட் த ஹெட்செட். ஏன்னா, என்னால அங்க மியூசிக் இல்லாம ஒர்க் அவுட் பண்ண முடியாதுன்ற மாரி தான் நான் இருந்திருந்தேன். இந்த மாரி டாஸ்க்கெல்லாம் இப்ப நான் மியூசிக் இல்லாம பண்ணும்போது, எனக்கு ஒரு பெரிய அக்காம்ப்ளிஷ்மென்ட் பண்ண மாரி கூட ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனா செகண்ட் மந்த்த தாண்டி நான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட கன்டின்யூ பண்ண நெனைக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா, அகைன் பெர்சனலி என்னோட பிரெயின் சம்ஹவ் இந்த சைலன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் பண்றதுக்கு நான் நெறையா வந்து எனக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சேன். ஐ நோ இட்ஸ் குட். பட் அதுக்குமே வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்கும்ல. அந்த த்ரெஷ்ஹோல்ட மீறி நான் நெறையா விஷயங்கள வந்து புலம்ப ஆரம்பிக்கிறேனோன்ற மாரி இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து நான் எனக்கு நானே வந்து சில மியூசிக்க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். லைக் பறவைங்க சவுண்ட் மாரி, இல்லன்னா வந்து இந்த நேச்சர் சவுண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என் மைண்ட்ல நானே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். அது எனக்கு எப்படி ஒரு சைன் மாரி தெரிஞ்சது அப்படின்னா, சம்வாட் இந்த மியூசிக்க நான் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணது, என்னோட பிரெயின்ல வந்து ஒரு பெரிய சைலன்ஸ கிரியேட் பண்ணியிருக்குன்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் லைக் ஐ சேட், டூ மச் ஆஃப் சைலன்ஸ் இஸ் ஆல்சோ பேட். ஸோ அத வந்து என் பிரெயின் வந்து ஏதோ ஒரு வகையில ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுதோன்னு நெனச்சேன். ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஐ தாட், ஓகே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, 2 மந்த்ஸ் குட் பி த ஸ்வீட் ஸ்பாட். அதுக்கு மேல பண்றத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ அம் ஆல்சோ ஸ்டாப்பிங் இட்.
ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறத நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, இனிமேட்டு நான் வந்து மியூசிக் கேட்க தான் போகிறேன். லைக் நான் வந்து மியூசிக்ன்றது ஒன்றும் தப்பான விஷயம்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் இட்ஸ் அ கிரேட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். அதை வந்து ஒரு பர்ட்டிகுலர் கன்டென்ட்டோட நான் நினச்ச டைமில், அதாவது எந்த வித ஃபோர்ஸும் இல்லாமல் எனக்கு எப்போ பாட்டு கேட்கணும்னு தோணுதோ அப்போ மட்டும்தான் நான் பாட்டு கேட்கணுன்ற மாதிரி ஒரு கண்ட்ரோலில் தான் நான் இனிமேட்டு வந்து மியூசிக் கேட்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐம் கோயிங் டு அப்ரோச் மியூசிக் கோயிங் ஃபார்வர்டுன்றது வரப்போகிற நாட்கள் தான். இது ஒன்றும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த 2 months எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட ரியலைசேஷன் எனக்கு இன்னும் எவ்வளோ நாள் என்னோடய லைஃப் லாங் இது வருமானது தான் வந்து ஐம் கோயிங் டு சி. இந்த நியூ அப்ரோச்சுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகிறது என்னோடய டெடிகேட்டட் டிவைஸ் தான், விச் இஸ் மை ஐபாட். ஸோ உங்ககிட்ட ஒரு டெடிகேட்டட் டிவைஸ் இல்லை, நீங்கள் உங்களோட டெய்லி டிரைவர், அதாவது உங்களோட மொபைலில் தான் நீங்கள் பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா, ட்ரை டு கெட் அ டிஃப்ரெண்ட் டிவைஸ். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேக்லாம் இல்லாமல் யூ கேன் ட்ரை டு ஹாவ் யுவர் ஓன் டிவைஸ். அந்த டிவைஸ் தான் உங்களோட மியூசிக் டெஸ்டினேஷனாக இருக்கணும். ஸோ நீங்கள் நினச்ச நேரத்துலலாம் நீங்கள் பாட்டு கேட்கணுன்ற அப்ரோச்சில் இருந்து உங்களுக்கு எப்போ பாட்டு கேட்கணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணி அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே, இந்த அடிக்ஷன்றது மியூசிக்கு மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்துக்கும் அப்படி தான். இந்த அடிக்ஷன்லேருந்து நம்மளால் ஈஸியாக வெளியில் வந்துட முடியும். அண்ட் முக்கியமான ஒரு செல்ஃப் ரூல் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, சோஷியல் கேதரிங் ஆர் வென் ஐம் அவுட் இன் நேச்சர், லைக் ஒரு வாக்கிங்கோ இல்லை வந்து சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரிக்ட்லி நோ மியூசிக் அந்த டைம். ஈவன் தோ அங்கே எனக்கு கான்வர்சேஷனில் பெரிய பகுதி இல்லை அப்படின்னாலும் சரி, இல்லை அது ஒரு பெரிய மோனோட்டானஸான ஒர்க்காக இருந்தாலும், ஆஸ் லாங் அஸ் நேச்சுரல் அண்ட் ஆம்பியன்ட் நாய்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவே எனக்கு போதும். பறவை கத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து திரும்ப நான் ரீகலெக்ட் பண்ணணுன்றதுக்காக வென்எவர் ஐம் இன் நேச்சர் ஆர் இன் ஒரு சோஷியல் செட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துலலாம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ மியூசிக். ஐ எம் ஹாப்பி டு வெயிட். சும்மா கூட நான் இருந்துக்கிறேன், எனக்கு போர் அடித்தா நல்லதுன்றது எனக்கும் தெரியும். அதனால் வந்து நான் அந்த அப்ரோச் போய்க்கலான்றது தான் ஒரு முக்கியமான லேர்னிங்காக நான் இதில் பார்க்குறேன். நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ரிலேட்டடான எல்லா ஆர்டிகல்ஸுமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் படித்து பார்க்கலாம். இந்த நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் ஒரு சில கேவியாட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஹோல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் ஒருத்தன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸ். ஸோ ஒரு பர்சன் சொல்கிறத வச்சு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலி அதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ தட்ஸ் ஹவ் த சாம்பிள் சைஸ் கம்ஸ் இன்ல. அதனால தான் சொன்னேன், இன்கேஸ் யூ ஃபீல் லைக் உங்களுக்கு மியூசிக் அடிக்ஷன் இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது, கம்ப்ளீட்டாக ஆஸ் லாங் அஸ் நம்ம ஒரு சோஷியல் செட்டிங்கில் இருக்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக உங்களால் மியூசிக்கை அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருப்பீங்க, இல்லை வந்து உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட ஸ்பீக்கர்ஸ் வச்சு சவுண்டாக வந்து பாட்டு கேட்குறது, இதெல்லாம் வந்து நம்மளால் அவாய்டே பண்ண முடியாது. ஸோ என்னோட இந்த ஹோல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு. மூணாவது, அகெயின் பர்சனல். நான் வந்து ஒரு மியூசிஷியன் கிடையாது. எனக்கு வந்து என்னோடய ஃபீலிங்ஸையோ என்னோடய எக்ஸ்ப்ரெஷனையோ நான் வந்து மியூசிக் மூலமாக தான் வெளிப்படுத்தணும், இல்லை மியூசிக் வந்து எனக்கு ஒரு கெரியருன்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் பண்ணுறதுக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் எப்படி பண்ணணுன்றது எனக்கு ஹானஸ்ட்டாக சொல்லணும்னு தெரியல. ஆர்டிகல்ஸு ஸ்டில் நீங்கள் படிக்கலாம். அதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் டிவைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனல் தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில டாஸ்க், அதாவது நீங்கள் மியூசிக்கோடவே ஒட்டி பண்ணுற சில டாஸ்க்கை மியூசிக்லேருந்து பிரித்து பாருங்கள். ஒரு நாள் இருந்து பாருங்கள், ஒரு வாரம் இருந்து பாருங்கள். அது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குதுன்றதை ரியலைஸ் பண்ணுங்கள். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தெர் இஸ் சம் பவர்ஃபுல் திங்ஸ் ஈவன் இன் சைலன்ஸ். ஸோ நம்ம எந்த அளவுக்கு மியூசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவு சைலன்ஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரெண்டுத்தையும் ஒரு நல்ல பேலன்ஸில் வைக்கணுன்றது தான் இந்த வீடியோட ஹோல் மோட்டிவ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.